புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி சென்ற பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை உடனடியாக திறக்காவிட்டால் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் 3 சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 17 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் பெண்களின் பணி நேரத்தை இரவு 10 மணி வரை நீடித்து தொழிலாளர் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே கணம் தாங்காமல் ஜல்லி ஏற்றி வந்த லாரி முன்சக்கரம் உடைந்து விபத்துக்கு உள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.